வணக்கம். பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாம் எப்படி சரிஞ்சு போகுது? அதிலும் குறிப்பா ஒரே ஒரு நாட்டை மட்டும் திரும்ப திரும்ப எதிர்க்க முடியாம ஏன் தடுமாறுது? வரலாற்றோட இந்த ஆச்சரியமான புதிலத்தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். ஈரானை ஜெயிக்க முயற்சி செஞ்ச ஒவ்வொரு பெரிய பேரரசும் ஒன்னு சரிஞ்சிடுச்சு இல்லன்னா பலவீனமாயிடுச்சு. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க. இது வரலாற்றின் பக்கங்கள் இருந்து வரும் ஒரு எச்சரிக்கை. இந்த கூற்றுல எவ்வளவு உண்மை இருக்கு, வாங்க அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அடுத்தது அமெரிக்காவா? இது வெறும் கற்பனைன்னு சொல்லி தள்ளிட்டு போயிட முடியாது. இந்த கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று ஆதாரங்களையும் போர்த்தந்திரங்களையும் தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் புரிஞ்சிக்க முதல்ல நாம வரலாற்றை தான் திரும்பி பார்க்கணும் இல்லையா? முன்னாடி வந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க காலத்தின் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். இந்த காலவரிசை நமக்கு ஒரு கதையை சொல்லுது பாருங்க. மாவீரன் அலெக்சாண்டர், அவரோட பேரரசு அவர் இறந்த உடனே சதுரி போச்சு. ரோம பேரரசு கிட்டத்தட்ட 300 வருஷம் போராடி கடைசியில சோர்வடைஞ்சு பின்வாங்கிடுச்சு. அப்புறம் மங்கோலியர்கள், அவங்க ஜெயிச்சாலும் கடைசியில ஈரானிய கலாச்சாரத்துக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டாங்க. ஏன் போன நூற்றாண்டுல கூட அணு ஆயுத சக்தி கொண்ட சோவியத் யூனியன் 2 தடவை ஈரானை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது எல்லாம் சும்மா யதார்த்தமா நடந்துதான் நினைக்கிறீங்களா? சரி, வரலாறு திரும்ப திரும்ப நடக்குதுன்னு புரியுது. ஆனா ஏன், எப்படி? இது வெறும் அதிர்ஷ்டம்னு சொல்லிடலாமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான காரணங்கள் இருக்கா? வாங்க சமச்சீரற்ற போர்னு சொல்றோமே அதோட விதிகளை பத்தி பார்ப்போம். முதல் காரணம் ஈரானோட புவியியல். இது வெறும் நிலம் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. யோசிச்சு பாருங்க, ஈராக்கை விட 4 மடங்கு பெருசு. சுத்தி வர மலைகளால் ஆன ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. இத உள்ள புகுந்து ஜெயிக்கிறது கணக்குப்படியே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இதுக்கு லட்சக்கணக்கான வீரர்கள் தேவைப்படுவாங்க. எந்த பேரரசாலையும் அதை சமாளிக்க முடியாது. இப்போ அமெரிக்கா ராணுவ அமைப்பை பத்தி ஒரு சுவாரஸ்யமான வாதம் இருக்கு. சாதாரணமா ஒரு ராணுவம்னா கீழே நிறைய வீரர்கள் இருப்பாங்க, மேல போக போகத்தான் விலை உயர்ந்த ஆயுதங்கள் இருக்கும், ஒரு பிரமிடு மாதிரி. ஆனா அமெரிக்காவோட மாடல் தலைகீழா இருக்கிற ஒரு பிரமிடு மாதிரி. அதோட அடித்தளமே ரொம்ப விலை உயர்ந்த விமானப்படை தான். இந்த அமைப்பு போரை ஜெயிக்கிறத விட ஆயுத ஒப்பந்தக்காரர்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த சமச்சீரற்ற போர்னு சொல்றோமே, அதோட மையமே பணம் தான். ஒரு ஈரானிய ட்ரோனோட விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் $50,000 தான். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த $50,000 ட்ரோனை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? குறைஞ்சது $3 மில்லியன். இப்ப சொல்லுங்க, இந்த கணக்குல யாரு ஜெயிப்பா? இங்கேதான் அந்த கணக்கு வருது. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அமெரிக்கா கிட்டத்தட்ட 60 மடங்கு அதிகமா செலவு செய்யுது. அதனால ஈரான் நேரடியா போர்க்களத்துல ஜெயிக்கவே வேண்டியதில்ல. மெதுவா பொறுமையா அந்த பேரரசோட கருவூலத்தை காலி பண்ணாலே போதும். பணத்தை விட ரொம்ப முக்கியமானது மன உறுதி. ஈரானை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட 3000 வருஷ நாகரிகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு புனித போர். ஆனா அமெரிக்கா பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்களோட ஆதரவு ரொம்ப கம்மி, அரசியல்லையும் நிறைய பிளவுகள் இருக்கு. இந்த மன உறுதி வித்தியாசமே போரோட முடிவை தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆனா நில்லுங்க, இந்த போர் வெறும் ராணுவம் பணம் இத பத்தி மட்டும் இல்ல. இது பல தளங்கள்ல நடக்கிற ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் மாதிரி. வாங்க போர்க்களத்தை தாண்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ராணுவ நடவடிக்கைங்கிறது வெறும் ஒரு கருவிதான். ஈரான் செய்யற ஒவ்வொரு சின்ன ராணுவ தாக்குதலும் பொருளாதாரம், அரசியல், உலக மக்கள் கருத்துன்னு மத்த 3 களங்கள்லயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது வெறும் சண்டை இல்ல, ஒரு மனோதத்துவ போர். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். அதாவது அமெரிக்காவோட உலகளாவிய அதிகாரத்தோட ஆணிவேரையே தாக்குறது. அந்த ஆணிவேரோட பேரு தான் பெட்ரோ டாலர். சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்துல யார் என்ன வாங்கணும்னாலும் அது அமெரிக்க டாலர்ல தான் வாங்கணும். இதனால டாலருக்கு எப்போதுமே ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கும் அவங்களோட அதிகாரத்துக்கும் எரிபொருள் மாதிரி. இங்கதான் ஈரானோட புவியியல் அமைப்பு ஒரு முக்கியமான அஸ்திரமா மாறுது. ஹார்முஸ் ஜலசந்தி. உலகின் 1/5 பங்கு எண்ணெய் இந்த சின்ன கடல் பாதை வழியா தான் போகுது. அதாவது இந்த பாதையை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்க முடியும். ஒருவேளை ஈரான் இந்த வழியை மூடிட்டா அமெரிக்காவோட நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகளுக்கு போற உணவு, தண்ணி எல்லாமே நின்னுடும். அப்படி ஒரு நெருக்கடியில அவங்க அமெரிக்க டாலரை தொடர்ந்து ஆதரிப்பாங்களா, இல்ல தங்களை காப்பாத்திக்க வேற வழியை தேடுவாங்களா? இது உலக நிதி அமைப்பையே ஆட்டம் காண வச்சிடும். அப்போ இந்த ஆட்டத்தோட முடிவு என்னவா இருக்கும்? நாம பார்க்குற இந்த பகுப்பாயோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேரரசு பின்வாங்க போகுதுன்னு தான். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது போர்க்களத்துல வாங்குற தோல்வி கிடையாது. அதுக்கு பதிலா நிதி ரீதியா,
அரசியல் ரீதியா, உயிரிழப்புகள் ரீதியா இனிமே தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது தானாகவே பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த நிலையை உருவாக்குறது தான் ஈரானோட யுக்தி. ஆக இந்த ஒரு இறுதி மேற்கோளோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். பேரரசுகளின் கல்லறை அசல் மிகவும் பழமையானது, மிகவும் பொறுமையானது ஈரான். வரலாறு மறுபடியும் தன்னை நிரூபிக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.